அப்பா என்று அழைத்தோம், உம்மை ஐயா என்று அழைத்தோம். வனத்தையா எங்க வனத்தையா, வனத்தையா எங்க வனத்தையா. தென்றல் தவழும் பசுமை அழகு நிறைந்த கொடுங்காவையில் சோலைவனத்தின் அரியணையாம் இத்திருக்கோவிலில் புதுமைகள் பல புரிந்து வரும் புனித வனத்து சின்னப்பரின் 68ஆம் ஆண்டு திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மேதகு ஆயர் அவர்களையும் மற்றும் குருக்கள், கன்னியர்கள், இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பு இறை சமூகமே, இன்று முதல் துறவியும் பாலைவன தந்தை என போற்றப்படுவோருமான நம் புனித வனத்து சின்னப்பரின் திருவிழாவை கொண்டாட நாம் இத்திருப்பலியில் இணைந்துள்ளோம். உலக இன்பங்களை வெறுத்து இறைவனே எல்லாம் என நினைத்து இறைவனுக்காக தன்னையே 90 ஆண்டுகளுக்கு மேலாக மனித முகத்தையே காணாமல் காகம் கொண்டு வந்த அரை அப்பத்தினால் தவ வாழ்வை வாழ்ந்தவர் நம் புனிதர். உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வாயே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? மத்தேயு 16:26 என்ற ஆண்டவரின் அமுத வார்த்தைக்கு ஏற்ப நம் புனிதர் பணம், பட்டம், பதவி, வீண் பெருமை, அழியக்கூடிய இந்த மன்னக செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்னால் குப்பை என கருதி வாழ்ந்தவர் நம் தவ முனிவர். ஒரு மனிதன் எவ்வளவு தூய்மையாக இருக்க முடியும் என்பதற்கு சான்றாக திகழ்ந்தவர். வனத்து அந்தணருடைய அவர் கொண்டிருந்த ஆன்மீக நட்பு இறைவனின் பணியில் நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இந்த திருப்பலியில் புனித வனத்து சின்னப்பரின் பரிந்துரையால் உலக பொருட்களின் மீதான மோகத்தை விடுத்து இறை வார்த்தையை வாழ வாழ்வாக்க அருள் பெற வேண்டி இந்த கல்வாரி திருப்பலியில் பங்கேற்போம். அன்பிக்கினியவர்களே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழா வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்ற வேளையிலே இந்த மகிமைமிக்க இந்த திருவிழா திருப்பலியினை தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள நம்முடைய பாசம் மிகுந்த ஆயர் முனைவர் ஆனந்தம் அவர்களை இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே உங்களின் சார்பாகவும் அதற்குரிய அனைத்து அருள் தந்தைகள் சார்பாகவும் அருள் சகோதரர்கள் சார்பாகவும் அன்போடும் பாசத்தோடும் இந்த மகிமைக்க திருப்பலிக்கு வரவேற்கிறேன். நாளில் சிறப்பு என்னவென்று சொன்னால், ஆயர் அவர்கள் தன்னுடைய குருத்துவ பணி வாழ்விலே 40 ஆண்டு காலம் பயணித்து
ஆஸ்வாதமான பணிகளை அந்த திருச்சபைக்கு கொடையாகவே கொடுத்திருக்கிறார். எளிய கிராமத்தில் பிறந்து இறைவனுடைய அன்பின் அழைப்பை ஏற்று தன்னுடைய பயண வாழ்வில் இவர் செய்த அருமையான பணிகள் ஏராளம் வரலாற்றில் பதிக்கக்கூடிய மறக்க முடியாத பதிவுகள் ஏராளம். எனவே நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்திற்கு முத்தாய்ப்பான 3வது ஆயராக பொறுப்பேற்ற காலகட்டத்திலிருந்து பல சவால்கள் எல்லாம் சந்தித்து அதில் பயணித்து அதில் வெற்றி கண்டு அதில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆயர் அவர்களை இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலிக்கு வரவேற்பதோடு இந்த நாளில் இந்த திருப்பலியிலே பங்கேற்று நமக்காக ஜெபிக்க வந்துள்ள அனைத்து அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் என் பாசத்துக்குரிய இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திருப்பயணிகளையும் இந்த மகிமைக்க திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் புனித வனசின்னப்பர் எவ்வாறு இறைவனோடு இணைந்து தன் வாழ்க்கையிலே ஏற்றம் கண்டு உயர்வினை கண்டாரோ அதே போல் இறைவனோடு இணைந்து வாழ்வுதல் நம்முடைய வாழ்விற்கு வலிமையும் ஆஸ்வாதமும் உண்டு என்பதை நம்முடைய வாழ்வில் கண்டு உணர்ந்து நாம் இறைவனோடு இணைந்து வாழ்வதற்கு புனித நம்முடைய வனத்து ஐயாவிடத்தில் உதவி வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும். குறைகள் நிறைந்த எம் இதய கரைகளை, குறைகள் நிறைந்த எம் இதய கரைகளை விரைவாய் நீக்கியே விடுதலை தந்திட, விரைவாய் நீக்கியே விடுதலை தந்திட. இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும். தூய உள்ளத்தை எண்ணில் படைத்திட, தூய உள்ளத்தை எண்ணில் படைத்திட, தூய ஆவியை துணையாய் தந்திட, தூய ஆவியை துணையாய் தந்திட. இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும். நிம்மதி இழந்தவர் அமைதியில் மகிழ்ந்திட, நிம்மதி இழந்தவர் அமைதியில் மகிழ்ந்திட, ஆறுதல் வழங்கியே ஆற்றலை தந்திட, ஆறுதல் வழங்கியே ஆற்றலை தந்திட. இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இறைவா இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, பல்வேறு உலக செயல்பாடுகள் மத்தியில் வாழும் நாங்கள் விண்ணுலகு சார்ந்தவற்றை முழு இதயத்தோடு பற்றி கொள்ள வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். துறவு மடத்து தலைவரான புனித வனத்து சின்னப்பரின் வழியாக நிறைவுக்கு இட்டு செல்லும் நற்செய்தி படிப்பினைகளை எங்களுக்கு வழங்குவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே பேசும், அடியேன் யான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், அடியேன் யான் கேட்கின்றேன். முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை திரு வசனங்கள் 26 முதல் 27 முடிய. பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். தூய பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 முடிய. அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 முடிய. தாழ்மையும் ஒற்றுமையும். எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையிலேயே உங்களிலும் இருக்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. நாம் அனைவரும் அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி இயல் 6 இறை வாக்கியங்கள் 45 தொடங்கி 51 முடிய. இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வழிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சிக் கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மழைத்து போனார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவிலும் புனித வனத்து சின்னப்பரிலும் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, கொடுங்காவயல் புனித வனத்து சின்னப்பருடைய 68வது திருவிழா திருப்பலியை தலைமையேற்று இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் நானும் ஒருவனாக இணைந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பல குருக்கள், குறிப்பாக மண்ணின் மைந்தர்கள் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வது நமக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது. நான் இந்த திருத்தலம் நோக்கி வருகிற பொழுது உங்களுடைய முகங்களிலே ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன், ஒரு எதிர்பார்ப்பை பார்த்தேன், ஒரு நம்பிக்கையை பார்த்தேன். சில இடங்களுக்கு நான் செல்லுகிற பொழுது நான் பார்க்கிறவர்களுடைய முகங்களிலே, டேய் உட்கார் போ, தண்ணி கொடுக்குற நேரம் ஆடாது, சில பேருடைய முகங்களிலே அப்படியே அமாவாசை அப்பிக்கொண்டிருக்கும். உள்ளே நுழையும் போதே ஏண்டா வந்தோம்னு தோணும். ஆனால் இது குக்கிராமமாக இருந்தாலும் இந்த வனத்து சின்னப்பருடைய திருவிழாவிற்கு வருகை தருகிற பொழுது உங்கள் முகங்களெல்லாம் நிறைய மகிழ்ச்சி இருப்பதை பார்க்கிறேன். ஒரு திருவிழா கோலம் உங்கள் முகத்திலே தெரிகிறார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். ஒருவருடைய முகம் அழகாக இருக்கிறது என்றால் அவருடைய உள்ளம் அழகாக இருக்கிறது என்ற அர்த்தம். உள்ளத்திலே நிறைய இறுக்கங்கள் இல்லை, உள்ளத்திலே கோபம் இல்லை, உள்ளத்திலே வெறுப்பு இல்லை, யதார்த்தமாக மனிதனாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்படி இல்லாமல் இருப்பவர்கள் யாராக இருப்பார்கள்? சிங்கமாக இருப்பார்கள், புலியாக இருப்பார்கள், கரடியாக இருப்பார்கள், ஓநாயாக இருப்பார்கள், அல்லது குரங்காக இருப்பார்கள். ஆனால் மனிதர்கள் முகத்தில்தான் இந்த மனித குணங்கள் வெளிப்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளத்தில் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதனை முகத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இப்படி இங்கே வருகிற பொழுது பங்குத்தந்தை என்னிடம் கேட்டார், இதுதான் முதல் முறையாக நீங்கள் கொடுங்காவயல் திருவிழாவிற்கு வருகிறதா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். ஆனால் கொடுங்காவயல் பற்றி குறிப்பாக நான் ஆயராக பொறுப்பேற்றதிலிருந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த நாளிலே உங்களுடைய திருவிழாவிற்கு வந்து உங்களோடு இந்த திருவிழாவை இணைந்து கொண்டாடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித வனத்து சின்னப்பர் என்று சொல்லுகிற பொழுது அழகாக முன்னுரையிலேயே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வனத்து சின்னப்பருடைய வரலாறு என்பது தொடக்க காலங்களுக்கு செல்லுகிறது. கிறிஸ்தவத்தினுடைய தொடக்க காலங்களுக்கு செல்கிறது. அதுவும் இவர் மடாதிபதி என்று அழைக்கப்படுகிறார், அல்லது துறவு சபை தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். 2 பேருக்கு வனம் என்ற சிறப்பு பெயர் கொடுக்கப்படுகிறார். ஒன்று வனத்து சின்னப்பர், இன்னொன்று
வனத்து அந்தோணியார். இவர்கள் இருவரும் சமகாலத்தவர்கள். இதிலே சிறப்பு என்ன என்றால், இவர்கள் இருவருமே வனத்தில், காட்டில், குறிப்பாக வனத்து சின்னப்பர் பாலைவனத்திலே வாழ்ந்தவர். தொடக்க உரை சொன்னது போல 90 வருஷங்கள் மனித முகங்களையே பார்க்காமல் வாழ்ந்தவர் என்று மரபு சொல்கிறார். இந்த மனுஷ முகங்களை பார்க்குறதுல 2 வகை இருக்கு. மனுஷ முகங்களை பார்த்த உடனே என்ன நடக்கும்? சந்தோஷம் வரும். சில மனுஷங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு வாழ்க்கை பற்றிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆனால் சில பேரை பார்த்தா ஏண்டாவனை பார்த்தோம் அப்படின்னு தோணும். துஷ்டனை கண்டால் தூர விலகு, இவனை பார்க்காமலே இருந்திருக்கலாமே, அடுத்த ரூட்டில் போயிருக்கலாமே என்று தோன்றும். வனத்து சின்னப்பருக்கு இந்த 2ம் இல்லை. மனிதர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதும் இல்லை, மனிதர்களை பார்க்காததால் சோகமாக இருந்ததில்லை. இவர் தனியாக இருந்தாரே ஒழிய தனிமையில் இல்லை. தனிமைதான் பெரிய துன்பம் என்று சொல்லுகிறார்கள். இந்த தனிமை என்ற பெரிய துன்பத்தை போக்குவதற்காகத்தான் கடவுள் தொடக்கத்திலேயே மனிதனுக்கு ஒரு துணையையும் ஏற்படுத்தினார் என்று பழைய ஏற்பாடு சொல்கிறார். இன்றைக்கு பல மனநோய்களுக்கு காரணம் தனிமை என்று சொல்லுகிறார்கள். இந்த தனிமை சில குருக்களுக்கும் சில துறவிகளுக்கும் வரத்தான் செய்கிறது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் வருகிறது. இவர்கள் எல்லா நேரமும் யாரோடாவது இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் தனிமையாக இருக்கிறார்கள். எனவே தனிமையாக இருப்பது லோன்லினஸ் என்று சொல்வார்கள். கூட்டத்தோடு இருந்தாலும் தான் கைவிடப்பட்டவனாக நினைப்பது, தான் அன்பு செய்யப்படாதவனாக நினைப்பது, எனக்குன்னு யாருமே இல்லை, மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், பேரப்பிள்ளைகள் இருப்பார்கள், ஒருத்தனும் இல்லை, நான் அனாதி அப்படின்னு நினைப்பது, இதுதான் தனிமை. ஆனால் நம்முடைய வனத்து சின்னப்பர் தனியாக இருந்தார், தனிமையில் இல்லை. காரணம் என்ன? அவர் கடவுளோடு இருந்தார், கடவுள் அவரோடு இருந்தார். அதனால் தான் அவர் தனிமையில் இல்லை. 90 ஆண்டுகள் எப்படி ஒரு மனிதன் தனியாக இருக்க முடியும்? அவர் இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அவர் கடவுளோடு இருந்தார், கடவுள் அவரோடு இருந்தார். ஒரு முறை வனத்து அந்தோணியார் இவரை பார்க்க வந்தார் என்று சொல்கிறார்கள். வனத்து சின்னப்பரை தெரியாதவர்களுக்கு வனத்து அந்தோணியார் தான் ஒரு பெரும் புனிதர். குறிப்பாக காடுகளிலே வாழ்ந்து புனிதராக வாழ்ந்தவர் என்றால் வனத்து அந்தோணியார் தான் என்று கருதுவார்கள். ஆனால் வனத்து சின்னப்பரை அறிந்தவர்கள் 2 பேர் என்று சொல்வோம். அந்த வகையிலே வனம், காடு, காடு அல்லது வனம், இதிலே நம்ம வனத்து சின்னப்பர் பாலைவனத்திலே இருந்தார் என்று சொல்கிறார்கள். காட்டிலேயாவது பசுமை இருக்கும், கண்ணை திறந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், பூச்சி பொட்டைகள், விலங்குகள், இப்படி நிறைய இருக்கும். இதிலே மனிதனுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கின்றன, மனிதனுக்கு எதிரிகளாக இருக்கின்ற விலங்குகள் இருக்கின்றன. மனிதர்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய விலங்குகள் பூனை, நாய், அணில். ஆனால் மனிதர்களுக்கு எதிரிகளாக இருக்கிற விலங்குகள் இருக்கின்றன, உயிரினங்கள் இருக்கின்றன. ஓணான், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அணிலை கண்டா எல்லா பசங்களும் சந்தோஷப்படுவாங்க. அது சம்மனஸ்ன்னு சொல்லுவான். அதனால நெல், தானிய வகைகள் அள்ளி போடுவாங்க. ஆனால் ஓணானை பார்த்தா விரட்டி அடித்து ஒரு குச்சியில் கயிற்றில் கட்டி குச்சியில் பிடிச்சி அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, பிசாசு பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அது உண்மையிலே ஓணான் பிசாசா? அதுவும் ஒரு படைப்பு தானே. ஆனால் அப்படி நினைப்பது உண்டு. ஆனால் உண்மையிலேயே மனிதனுடைய எதிரிகள் இருக்கின்றன, சிங்கம், புலி, கரடி. காரணம் அவற்றிற்கு உணவு மற்ற உயிரினங்கள் தான்.
அவை சைவ பிராணி இல்லை, அவை அசைவம். அதனால மனிதர்களையும் பிடித்து தின்றுவிடும். இப்பொழுது அண்மையில் கூட நான் ஒரு கதை படித்தேன், ஒரு வரலாறு படித்தேன். போலந்தில் ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரு விசித்திரமான ஆசை என்னென்னா, சிங்கத்தை வீட்டு பிராணி மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே 2 சிங்க குட்டிகளை கொண்டு வந்து பெரிய குகையை வச்சு வளர்த்து, பெரிய கூண்டுகளை வச்சு, அதில் ஒவ்வொரு நாளும் உள்ளே போய் அதுகளுக்கு மாமிசம் போட்டு உணவு போட்டு அதுகளோட விளையாடுறது அவனுக்கு வழக்கம். ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இந்த சிங்கக்குட்டிகள் நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு நாள் இவன் கொண்டு போய் போட்ட மாமிசம் பத்தலை போல் 2ம் சேர்ந்து இவனை அடித்து கடித்து கொதறி தின்னுபிடிச்சு. இப்படி வனவிலங்குகள் கொடூரமானவை. ஆனால் இவற்றின் மத்தியில் இந்த 2 பேரும் வாழ்ந்திருக்கிறார்கள், வனத்து அந்தோணியாரும் வனத்து சின்னப்பரும். இவை எப்படி இந்த வீட்டு பிராணிகள் போல அவரோடு ஐக்கியமாக இருந்தன. பழைய ஏற்பாட்டிலேயும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். சிங்க குகையில் போட்டாலும் தானியேலை ஒன்றும் சிங்கம் செய்யவில்லை. காரணம் என்ன என்றால், கடவுளுடைய அருள், கடவுளுடைய கதிர்வீச்சு யாரிடம் இருக்கிறதோ அவர்களை கொடிய விலங்குகளும் அணுகாது. எனவே இவர்களிடம் அந்த அலை, இறை அலை இவர்களை சுற்றி இருந்த காரணத்தினால் எல்லா தீமைகளையும் தள்ளி வைக்க முடிந்தது. இப்படித்தான் நம்முடைய வனத்து சின்னப்பர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு தொடக்க உரையில் சொன்னது போல, ஒவ்வொரு நாளும் காகம் ஒன்று அரை ரொட்டி, ஜெர்மனியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொட்டிங்கிறது இவ்வளவு பெருசாக இவ்வளவு இதாக இருக்கும். அதில் பாதி ரொட்டி அப்படின்னா வயிறு நிறைஞ்சிரும். அது போதும், அது ஒரு நல்ல உணவு தான். எனவே அவ்வளவு பாதி ரொட்டியை ஒவ்வொரு நாளும் அது கொண்டுட்டு வந்திருக்கு. ஒரு நாள் வனத்து அந்தோணியார் வந்திருக்கார். அப்போது அந்த அரை ரொட்டி பத்தாதிலே காகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது புத்தி இல்லாத காகம், அதுக்கு புத்தி இருந்திருக்கு. அது என்ன செஞ்சுக்கு, முழு ரொட்டியவும் கொண்டு வந்து கொடுத்தது என்று வரலாறு சொல்லுகிறார். எனவே இப்படி புனிதர்களில் அசாதாரண காரியங்கள் நிகழ்கின்றன. அதான் முக்கியம். அதனால தான் அவர்கள் புனிதர்கள். நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். என் பங்கில் 1000 முன்பாக மதுரை ஜெவமாலை மாதா கோவில் பங்கில் பங்கு தந்தையாக இருந்தேன். அப்போது ஒருத்தர் நல்ல கோயில் காரியங்களில் ஈடுபடுறவர், அவரை பற்றி கொஞ்சம் ஒரு சிலர் வந்து சொன்னாங்கன்ட்ட. கொஞ்சம் அவர் அப்படி இப்படினாங்க. என்ன அப்படி இப்படின்னா, குடும்பத்திலேயும் நல்ல மனுஷன் மாதிரி காமிச்சிருக்காரு, அவர் ஒரு சின்ன வீடும் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்கள் நல்லவர்னு பேர் எடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு சின்ன வீடு இருக்கிறதா கேள்விப்படுறேனே, சின்ன வீடா பெரிய சின்ன வீடா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே அவர் என்னை பார்த்து, சாமி நான் என்ன நீங்களான்னார். எனக்கு புரியலை. நான் என்ன சாமியாரா? நான் சன்னியாசி, நான் வந்து சம்சாரி தானே. சன்னியாசியாக இருந்தால் உங்களை மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும். நாங்கள் அப்படி இப்படி இருக்கலாம், சரிதான் சாமினார் எனக்கிட்டேயே. புனிதர்கள் யார்? அப்படி இப்படி இருக்காதவர்கள், ஒரே மாதிரி இருப்பவர்கள். கடவுள் மட்டும்தான். கடவுளை பற்றி கொள்வதற்காக எல்லாவற்றையும் துறப்பவர்கள். பொன்னேதும் பொருளேதும் புகழேதும் வேண்டேன், நின் பாதம் சரணன்றி பிரிதொன்றும் வேண்டேன். எனவே அவரை அடைவதுதான், ஆண்டவர் இயேசுவை அடைவதுதான் ஒரே குறிக்கோள். வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார், பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றை விட இருக்கு. அதாவது பற்றுங்கிறது நிறைய இருக்குது. பொண்ணு மேலே பற்று, புகழ் மேலே பற்று, பெண்ணு மேலே பற்று, இதெல்லாம் இருக்குது. ஆனால் புனிதமடைய வேண்டும் என்றால் இதையெல்லாம் விடணும். அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் ஒன்று பற்றுக அப்படின்றார். கடவுளுடைய பாதங்களை பற்றிக்கொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை. அதுதான் பற்று இல்லாதவனுடைய பற்றை நீ பற்று
எதுக்கு? மற்ற சின்ன பற்றுக்களை, சின்ன வீடுகளை விட்டு விடுவதற்காக. எனவே இப்படி வாழ்ந்தவர்கள் புனிதர்கள். அதனால்தான் வனத்து சின்னப்பர் புனிதராக பல ஆண்டுகள், இப்பொழுது ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் உலக அளவிலே பழைய புனிதர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார். தமிழகத்திலும் வனத்து சின்னப்பர் பற்றி சென்னை மயிலை மறைமாவட்டத்திலே கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே ஒரு கோயில் இருக்கிறார். அதற்கடுத்தது எனக்கு தெரிய நம்முடைய மறைமாவட்டத்தில் இங்கே கொடுங்காவயல் வனத்து சின்னப்பர். எனவே இப்படி இந்த நம்முடைய வனத்து சின்னப்பர் ஒரு புனிதராக, பற்றுக்களை துறந்தவராக, கடவுளை பற்றி கொண்டவராக. பிற பற்றுக்களை துறப்பது கடினம். எது வரைக்கும்? கடவுளை பற்றி கொள்வது வரைக்கும். கடவுளை பற்றி கொண்டு விட்டால் மற்ற பற்றுக்களெல்லாம் துச்சமாக அமைந்துவிடும். அதனைத்தான் நம்முடைய வனத்து சின்னப்பர் நமக்கு சொல்லுகிறார். இந்த நேரத்திலே கடவுள் ஒருவர் மிக முக்கியம். கடவுள்தான் எல்லாம் என்று ஒருவர் நம்ப வேண்டும். அதுதான் அவர் தருகிற முதல் செய்தி. இறைவனை நம்புங்கள், இறைவன் கைவிட மாட்டார் என்ற செய்தியைத்தான் அவர் சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகம் 2 வசனம். எரேமியா புத்தகம் 32, 26, 27. ஆண்டவருடைய அருள்வாக்கு எரேமியாவுக்கு வந்தது. ஒரு வசனம் முடிஞ்சு. அதற்கு அடுத்த வசனம், நானே ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் நானே கடவுள். அப்படி இருக்க என்னால் முடியாதது என்று ஒன்று இருக்கிறதோ அப்படின்னு கேட்குறார். இது நான் ஆயரான பிறகு எனக்கு ஒரு முக்கியமான வசனம். நான் சில முடிவுகளை எடுக்கும்போது, முடிவுகளை எடுக்கலைன்னா வளர்ச்சி இருக்காது, முடிவுகளை எடுக்கலைன்னா சட்டம் ஒழுங்கு இருக்காது, முடிவுகளை எடுக்கலைன்னா அடாவடித்தனம் தான் அதிகமாக இருக்கும். தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆயிடுவான், தப்பு பண்ணவன்லாம் யோக்கியனாகிடுவான். அப்போது முடிவுகள் எடுக்க வேண்டும், வளர்ச்சி பற்றி முடிவுகள் எடுக்க வேண்டும். என்ன காரியம் செய்வது? இப்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தில் கடந்த 2 வருடங்களாக முதியவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். வறுமையின் காரணமாக அல்லது முதுமையின் காரணமாக ஒரு வேளை நல்ல சூடான சாப்பாடு, சத்தான சாப்பாடு சாப்பிட முடியாதவர்களுக்கு மறைமாவட்ட அளவில் 2 வருஷமாக உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1 மணிக்கு டான்னு கேரியரில் சூடான சாப்பாடு போய் சேரும். இந்த திட்டத்தை நான் அறிவித்த பொழுது என்னிடம் பல பேர், இதெல்லாம் சாத்தியமா பிஷப், இது வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் துணிச்சலாக நான் முடிவெடுத்தேன், ஒரு நாள் நம்ம செஞ்சாலும் பரவாயில்லை, ஒரு செய்தியை கொடுக்கிறோம். இவர்கள் தான் மறக்கப்படுகிறவர்கள், வறுமையில் இருக்கிற முதியவர்கள். மற்றவங்கள்லாம் நம்மளை நம்ம இடத்துக்கு நம்மக்கிட்ட உதவி கேட்பாங்க, கொடுக்கலைன்னா சட்டையை பிடிச்சுங்க கேட்பாங்க சில பேர். ஆனால் இந்த வறுமையில் இருக்கிற முதியவர்களுக்கு அந்த சக்தி இல்லை, அவர்கள் நம்மை தேடி வர முடியாது. எனவே எளிதாக மறக்கப்படுகிறவர்கள். எனவே அவர்களை நம்முடைய மறைமாவட்டம் நினைக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். அதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது 2 ஆண்டுகளாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்து பல ஆண்டுகளாக எனக்கு முன்னால் இருந்த 2 ஆயர் பெருமக்களும் ஒரு பெரிய பேராலயம் கட்டணும், இப்போ இருக்கிறது 4 சுவர், அப்புறம் இது மாதிரி டின் ஷீட்டு, அவ்வளோதான். அதனால ஒரு பேராலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள், நினைத்தார்கள். பல இடைஞ்சல்கள் அவர்களுக்கு வந்தன. அதனால் அவர்கள் அதனை தொடங்க முடியவில்லை. நான் வந்தபோதும் இடைஞ்சல்கள் வந்தன. குறிப்பாக நமக்கு இந்த வெளிநாட்டு உதவியை பெறுகிற அனுமதி இன்னும் கைக்கு வரவில்லை. இந்த சூழலில் சில பேர் சொன்னாங்க, அது வந்த பிற்பாடு நீங்கள் ஆரம்பிங்க பிஷப் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முடிவெடுக்கும் முன்பாக நான் கோவிலில் இருந்து ஜெபிக்கிற பொழுது எனக்கு உள்ளிருந்து ஆம்
இதை செய் என்றால் செய்வேன், செய்ய வேணாம் தள்ளி போடனா தள்ளி போடுவேன். இரண்டாவதாக இறை வார்த்தையை எடுத்து படிப்பேன். இறை வார்த்தைக்கு பைபிளை திறந்த உடனே எடுத்து என்ன வசனம் வருகிறது அதுவே இறை செய்தியாக பார்ப்பேன். அன்றைக்கு வந்த செய்தி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எரேமியா புத்தகம் 32:27 வசனம், நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள். அவ்வாறு இருக்க என்னால் முடியாதது ஒன்று இருக்கிறதா? துணிஞ்சு பேராலயத்திற்கு அடிக்கல் நாட்டினோம். இப்பொழுது பேராலயம் அஸ்திவாரம் அளவிற்கு வந்து விட்டது. இப்பொழுது மேலே எழ ஆரம்பித்துவிட்டது. இன்னும் நமக்கு அந்த அனுமதி வரவில்லை, ஆனால் வந்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறார். இதுதான் இறை நம்பிக்கை. இறைவனுடைய இறை நம்பிக்கை என்பது நமக்கு நாம் நினைப்பது, இறைவன் தர விரும்புவது காலதாமதமாகலாம், ஆனால் ரத்தாக ஆகாது, அது நடக்காமல் இருக்காது. எனவே தான் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளால் எல்லாம் கூடும். யார்கிட்ட சொன்னது? அல்லது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு சொன்ன வார்த்தைகள். எனவே இதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்றைய வாசகம் நற்செய்தி வாசகத்துக்கு வர்றோம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கடல் மேலே நடக்கிறார். அதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிட்டோம். இன்னும் தொடர்ந்த பகுதி இருக்கிறார். ராயப்பர் பேதுரு சொல்கிறார், நீர் தான் அப்படின்னா அஞ்சாதீர்கள், நான் தான் சொல்கிறார். இவங்க பேயின்னு நினைக்கிறாங்க. அப்போது நீங்கள் தான் அப்படின்னா நானும் நடந்து வர்றேன்றார். சரிரா நடன்றார். நடந்து வருகிற பொழுது திடீர் என்று தண்ணீருக்குள்ளே மூழ்கிறார். யாராவது விளக்கம் சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு பரிசு தருவோம். வெரி குட். அதாவது எப்பொழுது நம்முடைய கண்கள் இயேசுவில் பதிந்திருக்கின்றனவோ அப்பொழுது நம்மளை சுற்றி வீசுகிற அலைகள் ஒன்று புண்ணாக்கும் செய்யாது. எப்பொழுது நம்முடைய கண்கள் நம்மை சுற்றி வீசுகிற அலைகள் மேல் திரும்புகின்றனவோ அப்பொழுது நாம் தண்ணிக்குள்ளே மூழ்குவோம். இதுதான் செய்தி, மிகச்சிறிய செய்தி. இதைத்தான் புனிதர் பெருமக்கள் செய்திருக்கிறார்கள், நம்முடைய வனத்துச்சனப்பர் செய்திருக்கிறார். எனவே இவர்கள் மிகச்சிறப்பாக இறைவன் மேல் பக்தி உள்ளவர்கள், இறைவன் மேல் மட்டுமே இவர்களுடைய கண்கள் பதிந்திருந்தன. அதனால்தான் இறை சக்தி இவர்களுக்குள் நுழைந்தது. அதனால்தான் சிங்கம், சிறுத்தை, கரடி, புலிகள் எல்லாம் இவர்களை அணுகவில்லை. வீட்டு பிராணிகள் போல மண்டி போட்டு முன்னாடியில் படுத்து கிடந்தன. காரணம் இறை சக்தி இவர்களிடம் இருந்தது. அந்த அலை துர்சக்திகளை தூரமாக வைத்திருந்தது. அந்த அலை நன்மைகளை வெளியே விட்டார். அதனால்தான் அவர்கள் இன்றும் புனிதர்களாக போற்றப்படுகிறார்கள். இரண்டாவது செய்தி என்ன என்று சொன்னால், இன்றைய 2வது வாசகத்தில் புனித பவுல் சொல்வது. அதில் ஒரே ஒரு கேட்டகிசம் கிளாஸ், சின்ன கிளாஸ். 2வது வாசகம் பெரும்பாலும் பவுலுடைய திருமடலிருந்து வர்றாரு. எது சொல்கிறது சரி? அந்த காலத்தில் அப்போஸ்தலரான புனித பவுல் எழுதிய டேஷ் திருமுகத்திலிருந்து வாசகம்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு நல்ல தமிழில் திருத்தூதரான பவுல் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் சில பேர் பவுல் அடியார் எழுதிய டேஷ் திருமுகம், சில பேர் பவுல் அடிகளார் எழுதிய டேஷ் திருமுகம், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம். இதில் எது சரி எது தப்பு? திருத்தூதரான பவுல் அப்சல்யூட்லி கரெக்டு, அதில் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. சரி, பவுல் அடியாரா பவுல் அடிகளாரா? பவுல் அடிகளார், அதுதான் தப்பு. நான் நம்வாழ்வு ஆசிரியராக இருந்தபோது 2 தடவை கவர் பேஜ் பண்ணினேன். அதில் பவுல் அடியாரா அடிகளாரா கேள்விக்குறி. அதுக்கு தலையங்கத்தில் பதில் சொன்னேன். இப்போது நம்ம கத்தோலிக்க சபையில் அப்போஸ்தலர் அல்லது திருத்தூதர் என்று சொல்லி வந்தோம். இப்போ பெரும்பாலும் பவுல் அடியார் அல்லது அடிகளார்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு, இது தழுவி அமைத்தல் வழியாக வந்தது, அடாப்டேஷன். என்ன தழுவி அமைத்தல் என்றால், இந்த நம்முடைய புராட்டஸ்டாண்ட் சகோதரர்கள்
அல்லது பெந்தகோஸ்தே சகோதரர்கள் அவர்கள் சொல்லும்போது பவுல் அடியார் என்று சொன்னார்கள். இப்போ இந்த ஜெபக்கூட்டங்களுக்கு போன சாமியார்கள் இதை காதில் கேட்டுட்டு வந்து இங்கேயும் பவுல் அடியார் என்று சொன்னாங்க. சொன்னது கரெக்ட். அதுக்கு சரியா என்றால் சரிதான். காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய அடிமை என்று அவர் தன்னை அழைத்து கொண்டார். அதன் காரணமாக அவரை அடியார் என்று சொல்வதிலே தவறு இல்லை. அது சரியான தழுவி அமைத்தல். தப்பான தழுவி அமைத்தல்னா என்ன அப்படின்னா, சாமிநாதன் அடிகளார், அந்தோணிசாமி அடிகளார், கிரகரி அடிகளார்னு சொல்லி பழக்கப்பட்டோம் பாருங்க. அதே மாதிரி குன்றக்குடி அடிகளார், மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்ட கோஷ்டியை இங்கே வந்து பவுல் அடிகளார் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் என்று சொல்கிறது. அது தவறு. நம்ம கரெக்ட் பண்ணிக்கிங்க. பவுல் அடிகளார் என்று சொல்லப்படாது. காரணம், சாமியார்களை விட அவர் மேலே. அவர் திருத்தூதர். அடியார் என்று சொல்லலாமா? சொல்லலாம். அவர் தன்னையே அடியார், இயேசுவின் அடிமை என்று அழைத்து கொண்டார். சரி, அவர் எழுதிய பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம். இந்த திருமுகத்தில் மிக அழகாக சொல்கிறார். கடைசி 5வது 2வது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 5வது திருவசனத்தில் யாராவது ஒருத்தர் ஓகே, இயேசுவில் இருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும். அது என்ன மனநிலை என்று பவுல் அதற்கு முந்திய வசனங்களில் சொல்கிறார். என்ன வசனம்? பிறரை சார்ந்தவற்றிலே இருக்கணும். அதில் 2 வாசிங்க. 2:2. ஒரே உள்ளமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். அப்போ ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து 3, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களின் உள்ளங்களிலும் உயர்ந்தவர்களாய் கருதுங்கள். அதாவது மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். பிஷப்பாக இருக்கிறதுல பிஷப்பினுடைய வேலையில் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? பஞ்சாயத்து வைக்கிறது. சண்டை, கோஷ்டிகள். ஒரு வெளிநாடுகள்லாம் ஆயர்களுக்கு நிறைய ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். நிர்வாகத்தை விஜி சாமியும் புரோக்கரேட்டரும் பார்த்துக்கிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் அவர் தான் பார்க்க வேண்டியிருக்கிறாரு. அதனால் நிறைய ஜெபம் செய்கிறதும் மக்களுக்கு இறைவார்த்தையை போதிப்பதும் தான் ஆயர்களுடைய கடமை. அதைத்தான் பேதுருவே சொன்னார். நான் சாப்பாடு போடுறதுக்காக நாங்கள் இறைவார்த்தையை போதிக்கிறதில் குறைவு வைக்கக்கூடாதுங்க, அதனால் ஒரு 7 பேரை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னார். ஆனால் நம்ம நாட்டில் என்னென்னா ஆயர்கள் நிர்வாக தலைவர்களாகத்தான் அதிகமாக இருக்க வேண்டியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பஞ்சாயத்து தலைவர். நல்ல காரியம் கட்ட பஞ்சாயத்து நடக்காத வரைக்கும் கரெக்டு தான். எனவே காரணம் என்ன? நம்மிடம் கோஷ்டிகள், கட்சி மனப்பான்மைகள். அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. அதனால தான் இப்போ என்ன ஆகுறதுன்னா, எனக்கிட்ட வந்தாலும் சரிதான், எனக்கிட்ட வர வரைக்கும் ஓகே. காரணம், புனித யாக்கோபு சொல்கிறார், உங்களிலே பிளவுகள் இருக்கா, சண்டை இருக்கா, உங்களே பேசி தீர்த்துக்குங்கப்பா. அப்படி முடியாத போது மூப்பர்களிடம் சென்று தீர்த்துக்கொள்ளுங்க. நம்ம கோஷ்டி என்ன பண்ணுது? சிலது நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, நேராக கோர்ட்டுக்கு போகுது. இதுதான் தவறு. அப்போ இயேசுவில் இருந்த மனநிலை என்பது என்ன? பணிவு மனநிலை. அவர் யாருக்கு பணிந்திருந்தார்? தந்தையாகிய இறைவனுக்கு பணிந்திருந்தார். தந்தையாகிய இறைவனுக்கு பணிந்திருந்த காரணத்தினால் அவர் தாழ்ச்சியை கற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார்கள். எனவே எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5:9 உம் திருவுளத்தை நிறைவேற்றவே நான் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே தந்தையினுடைய திருவுளத்தை எபிரேயர் 5:9
ஆதலால் அதான் 5:9 அந்த அந்த பகுதி 1லேருந்து 10 இந்த செய்தி வருகிறது. அவர் தலைமைக்குறை என்ற பகுதி, அதில் அவர் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். எனவே இப்படி ஆண்டவர் இயேசு இறை தந்தைக்கு சிலுவை வரை பணிந்திருந்தார். எனவே பணிவு என்பது வேணும், கீழ்ப்படிதல் என்பது வேணும். கீழ்ப்படிதல் யாருக்கு வேணும்? வேலைக்காரங்களுக்கெல்லாம் வேணும், இல்லைன்னா வேலை போயிடும். பணிவு யாருக்கு வேணும்? சம்பளம் வாங்குறவங்களுக்கு வேணும், சம்பளம் கூட்டி கிடைக்கும். ஆனால் பணிவு யாருக்கு வேணும்? பஞ்சாயத்து தலைவருக்கு வேணுமா? ஊர் தலைவருக்கு வேணுமா? அவங்களுக்கும் வேணும். அதுதான் வள்ளுவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் திகைத்து. வேலைக்காரங்களுக்கு பணிஞ்சிருந்தால் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ஊதியம் கிடைக்கும், வேலை நிரந்தரமாக இருக்கும். ஆனால் முதலாளியே பணிவோடு இருந்தால் அதுவே, அந்த பணிவே அவருக்கு ஒரு செல்வமாக மாறுகிறார். இதைத்தான் ஆண்டவர் இயேசுவே வாழ்ந்து காட்டினார், நம்முடைய புனிதர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக. இப்போது அரசியலில் மினிஸ்டர் அப்படின்னா அவர் தான் ரொம்ப பெரிய ஆள். ஆனால் இந்த மினிஸ்டருங்கிற வார்த்தை நம்மகிட்ட இருந்து வந்த வார்த்தை. மினிஸ்டர் அப்படின்னா வேலைக்காரன்னு அர்த்தம். இன்றைக்கும் சபைகளில் சபை தலைவர்களுக்கு சுப்பீரியர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பான்மையான சபைகளில். ஆனால் கப்புச்சின் சபையில் மினிஸ்டர் ஜெனரல் தான், அவர் தலைமை பணியாளர். எனவே பணி செய்வதற்காக ஆண்டவர் இயேசுவும் தெளிவாக மார்க்கு 10:36 முதல் 45 உள்ள பகுதியில் 45 மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு புரிவதற்கே வந்தார் என்று சொல்லுகிறார். அதற்காக தன்னையே விலையாக கொடுப்பதற்கும் வந்தார் என்று சொல்லுகிறார். எனவே பணிவு மிக முக்கியம். நீங்கள் பணிந்து இருந்து பாருங்கள், அனைத்தும் உங்களை தேடி வரும். எல்லோரும் மதிப்பார்கள். எப்போ மண்டையில் கர்வம் ஏறுதோ அப்போ உங்களுக்கே உங்களை பிடிக்காது. எப்போ அந்த கர்வம் இல்லையோ எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். எனவே இந்த தாழ்ச்சி, இந்த பணிவு, தாழ்மை புனிதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. கடைசியாக வனத்து சின்னப்பரும் சரி, வனத்து அந்தோணியாரும் சரி, அமைதியில் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அமைதிங்கிறதே இல்லாமல் போச்சு. வீட்டில் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்கள் டெலிவிஷன் கத்திக்கிட்டே இருக்கும் இல்லை? கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது, செல்லு போன நோட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது, இன்றைக்கி கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் போச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு. நாங்கள் பீடச் சிறுவர்களாக இருந்தபோது இப்படி ஒரு பார்வை பார்த்தோம்னா போதும், ஃபாதர் பார்த்தாருன்னா போதும். எப்போ பார்க்குறாருங்கிறது முக்கியம். அவர் காணிக்க பவனி முடிஞ்சு இங்கே பீடத்துக்கு வந்தோன்னு இப்படி பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப ரசத்தை எடுத்துகிட்டு வாடான்னு அர்த்தம். அதை முடிச்சுட்டு இப்படி பார்த்தாருன்னா கை கழுவு தண்ணி கொண்டு வான்னு அர்த்தம். அல்லது பைபிள் வாசிக்க முன்னாடி இப்படி பார்த்தாருன்னா அவன் பார்ப்போம், நாங்கள் பார்ப்போம் பைபிள் இல்லை, அப்போ பைபிள் எடுத்துகிட்டு வரணும்னு பார்ப்போம். கரெக்டாக குறிப்பறிந்து செயல்படுவோம். இப்போ பாருங்கள், இப்படி பாருங்கள், அவன் திருப்பி முறைப்பான் நம்மளை. புரியறது இல்லை ஏன்னு. சரிதானுங்களா? சரி, இப்படி பார்த்து நான் இப்படி பார்த்து இப்படி பார்க்குறேன்னு என்ன அர்த்தம்? அந்த பொருளை எடுத்துகிட்டு வரணுன்னு அர்த்தம். அங்கே போய் நிற்பான் மண்ணு மாதிரி. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த காலத்தில் அறிவு இருந்துச்சு, செய்திகள் குறைவாக இருந்துச்சு, ஆனால் அறிவு கூட இருந்துச்சு. இப்போ செய்திகள் நிறைய இருக்குது, அறிவு குறைவாக இருக்குது. இதுக்கு காரணம் நிறைய செய்தி திணிப்புகள், அது ஒரு காரணம். இப்போது சின்ன பிள்ளைகள்லையே நான் இந்த கண்ணாடி போட்டது 50 வயசில் படித்து கண்ணுக்கு டயர்டாயிடுச்சு அதனால. ஆனால் இப்போ பாருங்கள், எல்கேஜி போகிறவன் சோடா புட்டி போட்டிருக்கான். காரணம் என்ன? இப்போவே இந்த இதை போட்டு நோண்டி
கண் ரெட்டினாக காலியாகிடுது. அதே போல் நரம்பு தளர்ச்சி வந்து விடுகிறது. பல பேருக்கு நரம்பு தளர்ச்சி வந்து விடுகிறது. செல்ஃபோனை நோண்டி நோண்டி செல்ஃபோனை கையிலே எடுக்க முடியாமல் போயிடுது. தண்ணி குடிக்க முடியாமல் போயிடுது. சோறு சாப்பிட முடியாமல் போயிடுது. இதற்கெல்லாம் காரணம் எத்தனை மாடர்ன் சிக்னஸ், நவீன நோய்கள் அத்தனைக்கும் காரணம் சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறது. சில பேருக்கு செவிடாகவே போயிடுறேன். காரணம் 24 மணி நேரமும் டெலிவிஷன் கத்திக்கிட்டே இருக்கும், அல்லது செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நோய்கள் தான் காரணம். இன்றைக்கு நம்ம அமைதிக்கு திரும்பணும். நீங்கள் அமைதிக்கு திரும்பும்போது, அமைதினா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் மனசோட நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி உட்கார்ந்துருக்கணும். இப்போ இன்றைக்கி பெரும்பாலான நபர்களோட மனசோடு நம்ம உட்கார்ந்துருக்க முடியலை. அதனால தான் என்னத்தையாவது பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது சொல்லுது. நாம் நம்மோடு இருக்கணும். நான் ஒருவரிடம் சொன்னேன், நான் ஒரு முடிவெடுத்தோம். அதில் அவர் சரி பிஷப் இதை செய்கிறேன்னு சொன்னார். அப்புறம் போனார், திரும்பி பிரச்சனையோடு வந்தார். அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீ எப்போ உன்னுடைய மனசு சொல்கிறத கேட்டியோ அப்போ நான் சரியான முடிவெடுத்தேன். எப்போ வெளியில் சொல்கிறவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சியோ அப்போ தப்பான முடிவெடுக்கிறேன்னு சொன்னேன். அதுதான் நம்ம சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் நாம் இதயத்தோடு பேச வேண்டும். இதயத்தோடு பேசுவதற்கு நம்ம இதயத்தோடு இருக்க வேண்டும். அதை விட்டு செல்லோடையும் டெலிவிஷனோடையும் சப்தங்களோடும் இருந்தோம் என்றால் நாம் அமைதியை இழந்து விடுவோம். இன்றைக்கு வனத்து சின்னப்பர் 3 செய்தி சொல்கிறார். 1, இறைவனோடு இருங்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவார். நானே ஆண்டவர், நானே எல்லா மக்களுக்கும் கடவுள். அப்படி இருக்க என்னால் முடியாதது ஒன்று இருக்கிறதா? 2வது செய்தி, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மற்றவர்களை உங்களை விட உயர்ந்தவர்களாக்கிறதுங்கள். பணிவு அனைத்தையும் கொண்டு வரும். நீங்கள் பணிவோடு இருந்தால் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். மண்டக்கிரகம் வந்தது என்றால் உங்களையே உங்களுக்கு பிடிக்காது. 3வதாக, சப்தத்தை குறையுங்கள், சைலன்ஸுக்கு போங்க. உங்களுக்கு நோய்கள் குறையும், நலம் பெருகும். ஆமேன். இப்பொழுது எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். நல்லாயனாக இருந்து எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை 17ஆம் லியோ, ஆயர் லூர்து ஆனந்தம் மற்றும் குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், நற்செய்தி பணிக்காக தன்னையே கரைத்து கொண்ட அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அழைப்பை உணர்ந்து தூய ஆவியின் வழிநடத்துதலால் மக்களுக்கு நற்செய்தியை பணியாற்றிடவும் மக்களை அன்போடு வழிநடத்திட வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக மன்றாடுகின்றோம். நேர்மையாளர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். நீதிமொழி 29:2 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஆட்சி பொறுப்புகளை ஏற்படுத்தி ஆளும் அதிகாரம் வழங்கி ஆட்சியாளர்களை நிலைநிறுத்தும் வானக தந்தையே இறைவா, தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து தந்தமைக்கு உமக்கு நன்றி. இவர்கள் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சமத்துவத்தையும் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் பெண்களின் பாதுகாப்பில் அக்கறையும் நீதியுடன் ஆளுகை செய்யும் சிறந்த தலைவராக செயல்பட தேவையான ஞானத்தை வழங்க வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, முதியோர், நோயுற்றோர், நலிவுற்றோர், மனக்கவலையில் இருப்பவர்கள் மீது கருணை காட்டி அவர்களுக்கு தேவையான உடல் மன ஆறுதலை தர வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித வனத்து சின்னப்பரின் 68ஆம் ஆண்டு திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறைமக்களையும் பக்தர்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கத்தோடும் உம்மை தேடி வரும் உம் திருவடி வந்திருக்கும் அனைவரையும் கண்ணோக்கி பார்த்து அனைவரின் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்து உள்ள மகிழ்ச்சியோடு செல்ல அருள் தர வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, எம் கொடுங்காவையல் கிராமத்தை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இங்கு வாழும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாய் வாழவும், வெளியூரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சுகமும், இளையோர் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், படிக்கும் பிள்ளைகள் ஞானத்திலும் இறை பக்தியிலும் வளரவும், திருத்தல வளர்ச்சி பணியில் அனைவரும் ஒன்று கூடி உழைக்க உடல் சுகத்தையும் பொருளாதாரத்தையும் தர வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரும் எப்பொழுதும் நல்லவருமான இறைவா, புனித வனத்து சின்னப்பரை நீர் தேர்ந்தெடுத்து நன்மைகளின் ஊற்றாகிய உம்மிடமிருந்து அவர் பல்வேறு நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர திருவுளமானீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து கொடுங்காவையில் புனித வனத்து சின்னப்பருடைய ஆலயம் நோக்கி வருகிற ஆண்டுதோறும் வருகிற உம்முடைய பக்தர்களுக்கு உம்முடைய அருள் ஆசிரை நிறைவாக பொழிந்தரலாம். வனத்து சின்னப்பருடைய பரிந்துரையால் நாங்கள் நன்மைக்கு மேல் நன்மைகளை பெற்று சிறக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது சிறப்பு காணிக்கையாக எடுக்கப்பட இருக்கிறது. திருத்தல வளர்ச்சி பணிக்காக சிறப்பான காணிக்கையாக எடுக்கப்படுகிற தாராள உள்ளத்தோடு நீங்கள் காணிக்கை செலுத்திட அன்போடு வேண்டுகிறேன். ஆயருடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய சிறப்பான திட்டமாக இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று சொல்லி விரும்புகின்றவர்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த கவரில் நீ கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் கொண்டு வந்து ஆயரிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க அன்போடு வேண்டுகிறேன். ஆனந்தம், வெள்ள இல்ல ஆனந்தம், என்னை உனக்கு
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித வனத்து சின்னப்பரை பற்றி எரியச் செய்த அதே பற்றுணர்வை உமது திருப்பீடத்தை அணுகி வரும் எங்களுக்கும் வழங்கியருளும். இதனால் தூய இதயத்தோடும் ஆர்வம் மிகுந்த பிறர் அன்போடும் உமக்கு இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவன் எங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராக இருந்தோர், என் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித அருளானந்தர், எங்களுடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலர் வண்ணத்து சின்னப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வழிப்பதாக. இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். மற்ற மத மக்கள் தயவு கூர்ந்து புனித வனசின்ன பீடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசிரை தருவார். இப்பொழுது வழங்கவிருக்கும் இந்த திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று சொல்லி அன்போடு வேண்டுகிறேன். மற்ற மக்கள் தயவு கூர்ந்து நீங்கள் புனித வனசின்ன பீடத்தில் மன்றாடுங்கள். இறைவன் உங்களுக்கு அருள் கூர்ந்து இரக்கத்தையும் கருணையும் காட்டி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்.